ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் தனி பகைமை கிடையாது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனை படித்தவன் நான். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் பொது சொத்தை சூறையாடுவதுதான் அரசியல் என்று ஒரு புதிய அகராதியை எழுதிவிட்டவர்கள் ஆயிற்றே நீங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஒன்றைத்தான் நான் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அத்துணை பேரும் யார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் இருந்து அவருடைய குடும்பத்திலே இருந்து மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், அத்தனை தளபதிகள், அத்தனை பேரையும் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் யார்? நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டிகள், பரதேசிகள், எந்த சொத்தும் இல்லாதவர்கள், ஏழ்மையிலேயே உழன்றவர்கள். ஏழ்மையில் உழன்று ஆண்டிகளாய் பரதேசிகளாய் நின்றவர்கள் நீங்கள். ஆனால் இன்று நீங்கள் அத்துணை பேரும் அம்பானிகளாய் அதானிகளாய் மாறினீர்களே. எப்படி மாறினீர்கள்? இந்த பொது சொத்தை கொள்ளையடித்துத்தானே நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள். கேட்டால் அங்கே ஒரு அற்புதமான வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பேட்டி கொடுப்பார். அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்ட பொழுது இவ்வளவு 1000 கோடிகளை இவ்வளவு பேர் கொள்ளையடித்திருக்கிறார்களே என்று அவர் சொன்ன நிலையில் அந்த தொடர்பாளர் சொல்கிறார், அவர் தான் பேட்டி கொடுப்பவர், பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. அவர் உடனே சொல்கிறார், என்ன பெரிய ஊழலை பற்றி சொல்லிவிட்டார், ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தை சொல்கிறார் என்கிறார். நான் உடனே கேட்டேன், அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. அவர் சொல்கிறார், எத்தனை கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள், அவற்றின் மூலம் சேர்த்தார்கள். சரி, அந்த கல்வி நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதுதானே கேள்வி. அந்த மருத்துவமனை எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? வேறொன்றும் எனக்கு இவர்கள் மீது கோபம் இல்லை. நான் ஏன் வாசனை ஏற்றுக்கொள்கிறேன்? நான் ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறேன்? வேறொன்றும் இல்லை. வாசனுடைய குடும்பம், ஐயா மூப்பனாருடைய குடும்பம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்திருந்த சொத்து என்ன? இன்றைக்கு அதே அளவு சொத்து அங்கே இருக்கிறதா? சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய குடும்பம் இங்கே. ஒன்றும் இல்லாமல் வந்து சொத்துக்களை குவித்து விட்ட கூட்டம் அங்கே. எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்தால், பொது வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகவே தவிர பிறரிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காக. அதுதான் வாசன் அவர்கள் மீது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. ஒரு தலைவன் யோக்கியனா இல்லையா என்பதற்கு அடையாளம் ஒன்றுதான், வெளியே இருந்து எல்லாம் பேசலாம், அதிகாரத்தில் அமர்ந்து அவன் எப்படி இருந்து வெளியே வருகிறான் என்பது முக்கியம். நீங்கள் கப்பல் துறை என்பது என்ன சாதாரண துறையா? மத்தியில் அது எவ்வளவு வளம் கொழிக்கும் துறை என்று உலகத்திற்கே காட்டியவராயிற்று டிஆர் பாலு. டிஆர் பாலுவே கப்பல் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டாரே. யார் டிஆர் பாலு? கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டுநராக வந்தவர் தானே. நான் எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்குவதற்கு ஒரு நொடியை கூட பயன்படுத்துவதில்லை. ஆனால் உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் யார்? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன? உண்மையிலேயே சமூக நலன் சார்ந்தவராக நீங்கள் இருந்தால் சாராய ஆலையை வைத்திருப்பீர்களா? சாராய ஆலையை வைத்து சொத்து சேர்க்க நினைக்கக்கூடிய எவனும் சமூக நலன் சார்ந்தவன் என்று வெளியே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். எப்படி சொத்துக்களை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று அள்ளி குவித்து விட்டீர்களே. முதல் முறை நீங்கள் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில் தானே அமைச்சராக இருந்தீர்கள், கப்பல் துறையை வைத்திருந்தீர்கள். அடுத்த முறை ஆட்சி மன்மோகன் சிங்கின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார முடிந்ததா?
யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன், டி.ஆர். பாலுவை மட்டும் தயவு செய்து பட்டியலில் என்னிடம் கொடுத்து விடாதீர்கள் என்றல்லவா மன்மோகன் சிங் கலைஞரிடம் சொன்னார். அந்த அளவுக்கு டி.ஆர். பாலு சம்பாதித்த அந்த துறையில் போய் அமர்ந்து மத்திய அரசில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து 10 பைசாவை கூட ஊழல் செய்யாமல் உண்மையான காமராஜ் தொண்டன், உண்மையான மக்கள் தலைவர் மூப்பனாரின் மகன் என்று நிரூபித்த மனிதன். அதனால் நான் சொல்கிறேன் நண்பர்களே, நல்லவர்களை முதலில் நாடு இனம் காண வேண்டும். தவறானவர்களுக்கு பின்னாலேயே நாம் செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகம் எப்பொழுது உருப்படும்? ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று. அழகான கவிதை அது. வாயில் அழுக்கு இருக்கிறது, இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் ஓயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை. ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர், அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார். அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும்? அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது. இத்தனை அழுக்குகளும் சேருவதற்கு முழுமுதற் காரணம் கோபாலபுரம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். நீங்கள் 1000 பக்கங்களில் சொன்னாலும் புரியாததை அதுதான் கவிதைக்கான லட்சணம். அவர் சொல்லுவார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். உங்களுக்கு புராணம் தெரிந்திருக்கும். அதாவது தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த சுயம்வர மண்டபத்தில். அந்த சுயம்வர மண்டபத்தில் நலனை போலவே அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள். உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் நலனை போலவே இருக்கிறார்கள். தமயந்தி கையில் மாலையை கொடுத்தார்கள். தமயந்தியினுடைய மனம் நிறைந்து இருப்பவன் நலன். எனவே இந்த கூட்டத்தில் நலன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறாள். எல்லோரும் நலனை போல இருக்கிறார்கள். அப்படியே அவள் உற்று பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய மாலையில் தான் வண்டு மொய்ப்பதை அவள் பார்க்கிறாள். மற்றவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். ஆனால் இவன் மனிதன். இவன் சாதாரண மலர் மாலையை சூடிக் கொண்டிருக்கிறான். அந்த மலர் மாலையில் வண்டு வந்து அமர்கிறது. இவன்தான் உண்மையான நலன் என்று தெரிந்து அவனுக்கு அவள் சரியாக மாலை போட்டாள். அந்த பின்னணியை வைத்துக் கொண்டு ரஹ்மான் சொல்கிறார், அது அகத்திணை சுயம்வர மண்டபம், இது புறத்திணை சுயம்வர மண்டபம். இந்த புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி, குருட்டு தமயந்தி. எவன் உண்மையானவன் எவன் பொய்யானவன் என்று புரிபடாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு நடுவேதான் நாம் அரசியலை நடத்தியாக வேண்டி இருக்கிறது. இதுல வந்து லீடர் ஃபாலோவர்னு யாரும் கிடையாதுங்க. அந்த பேப்பர்ல கூட நாங்கள் எழுதியிருந்தோம், somebody has to coordinate, somebody has to lead. யாரோ ஒருத்தர் லீட் பண்ணணும். இண்டிவிஜுவலா நீங்களா குழுக்கள் அமைச்சு அதுக்கு ஒரு 20-30 தலைவர்கள் வேணும், சின்ன சின்ன தலைவர்கள். உங்க ஏரியாவில் நீங்கள் லீட் பண்ணும்போது ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணணும். அதான் இதோட ஹோல் பர்பஸுங்க. நான் நிறைய இடத்துல பேசும்போதுங்க மகாத்மா காந்தியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மகாத்மா காந்தி பத்தி பேசுறேங்க. ஏன் இந்த அறக்கட்டளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 1869 பிறந்த ஒரு மனுஷன், எல்லாத்துக்குமே தெரியும். 1869 பிறந்தாரு. ஒரு பெரிய ஒரு செல்வேந்தர் ஃபேமிலியில பிறந்தார். அவங்க அப்பா வந்து கத்தியவார் பெனின்சுலாவோட சீஃப் மினிஸ்டருங்க. அவரோட அப்பா சௌராஷ்டிரா பார்ட் குஜராத்ல. காந்தி வந்து 21 வயசுல லாயர் படிக்க போறாரு, இங்கிலாந்து போறாரு. 23 வயசுல படிச்சுட்டு வர்றாருங்க. 1891 படிச்சுட்டு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் பாம்பேல போய் லாயரா வேலை செய்யறாரு 22 வயசுல. இந்த பசங்க அதே வயசுல தான் இருக்காங்க. பாம்பேல ஃபர்ஸ்ட் கேஸ் காந்திக்கு வருது. அவருக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியல. கிராஸ் எக்ஸாமினேஷன் காந்தினால பண்ண முடியல.
ரொம்ப அவமானப்பட்டு கூனி குறுகி நம்மளால ஒரு கோர்ட்ல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாருங்க, அங்கிருந்து வெளியே வந்து திரும்ப சௌராஷ்டிராக்கே போறாரு. பாம்பேல இருந்தோ எனக்கு அந்த கோர்ட்ல எல்லாம் ஆர்கியூ பண்ண தெரியாது. எனக்கு நான் ஊர்ல போய் சின்ன சின்ன டிராஃப்ட் எல்லாம் எழுதுறேன். அந்த லாயர் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க. அதுல 100 ரூபா 200 ரூபா 50 ரூபா என்ன வருதோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மேத்தான் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, நீங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வர முடியுமா? 1893 நீங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வர முடியுமா? இங்க ஒரு கேஸ் இருக்கு, நீங்க சால்வ் பண்ணுங்க. அது வரைக்கும் காந்தி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன், பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், எங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச பெருமையும் நானும் காப்பாற்றணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் 1893 சவுத் ஆப்பிரிக்கா போறாருங்க. அப்ப ஜூன் 7 1893 ஒரு ட்ரெயின் எடுக்கிறார். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் பகுதியில் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்கார உள்ள உட்காந்துருக்கான். அவன் காந்தியை கேட்கறான், நீ இந்த கம்பார்ட்மெண்ட்ல வரக்கூடாதல்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், நீ எதுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கேன்? காந்தி சொல்ற, இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன், 4 ரூபா 50 பவுண்ட் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், என்ன எதுக்கு வெளியே போக சொல்றீங்கன்னு. உடனே அந்த வெள்ளைக்காரர் என்ன பண்றான், அந்த ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினரை கூப்பிட்டு, இங்க பாருங்க இந்த ஆள் வந்து பிரவுன் கலர்ல இருக்கான், கருப்பு கலர்ல இருக்கான், நம்ம கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கான், அவனை வெளியே போக சொல்லுங்க. காந்தி ஆர்கியூ பண்றாரு, இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் உட்காருவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல ட்ரெயினை நிறுத்தி காந்தியை தூக்கி வெளியே வீசுறாங்க. காந்தியை வெளியே வீசும்போது கூட உங்களை மாதிரி என்னை மாதிரி நார்மல் ஆள் தான் அவர் லைஃப்பை பட்டு மட்டும்தான் அவர் சிந்திச்சுட்டு இருந்தார். வெளியே தூக்கி வீசினோடனே காந்தி கையில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு திரும்ப நான் சவுத் ஆப்பிரிக்கா வேற ட்ரெயினை பிடிச்சி பணம் சம்பாதிக்கணுமா, இல்லை அந்த உலகத்தை மாற்றக்கு நான் நிற்கணுமான்னு சொல்லிட்டுங்க. ஃபுல் குளிரில் கடும் பனியில் ஜூன் 7 1893 நைட் அந்த ட்ரெயின்லேயே பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் வர ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் திரும்ப ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏறாரு. அங்க இருக்கிற டிக்கெட் எக்ஸாம்ல இன்னொருத்தர் இருக்காரு, சண்டை போறாரு காந்தி, இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த ட்ரெயின்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலோவ் பண்றாரு. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கின காந்தி வேற காந்தி, ட்ரெயினுக்கு உள்ள போன காந்தி வேற காந்தி. ஸோ மாற்றமுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து மைண்ட் செட்டுங்க. நம்ம மைண்ட் செட் வந்து மாறணும். நான் அப்படின்னு இருக்கிறது வந்து நாம் அப்படின்னு நாம கொஞ்சம் மைண்ட் செட் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உலகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் காந்தியை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். ஒரு நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல, 2 நாட்டுக்கு வாங்கி கொடுத்த தலைவர். 1915 இந்தியா வர்றாரு, பாம்பேல இறங்குறாரு ஷிப்ல. அப்ப கோபாலகிருஷ்ண கோகலே கேட்கிறாரு, காந்தி எங்களுக்கு 1 வருஷத்துல சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவியான்னு. காந்தி சொல்றாரு, எந்த விஷயமே 1 வருஷத்துல ஆகாது, ஃபர்ஸ்ட் மக்கள் மாறணும், மக்கள் மாறினாங்கன்னா ஆட்சியாளர்கள் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு. காந்திஜிக்கு 32 வருஷம் தேவைப்பட்டுச்சுங்க. 1915 இருந்து 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது 32 வருஷம். பட் 32 வருஷம் அவர் வந்து விடாம போராடினாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்பவுமே ஓப்பனாக ஹானஸ்டாக டிரான்ஸ்பரண்டாக சில விஷயத்தை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இப்போ நான் வந்து ஏன் வந்து என்னோட வேலையை விட்டுட்டு வந்தேன், வேலையை வர்றது பெருசு இல்லை, நீங்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க, புதுசாக நான் எதுவும் பண்ணலைங்க, நீங்களும் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செய்கிறீங்க, வேலையை வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் எதுக்கு வேலையை விட்டேன் அப்படின்னாங்க, 9.5 வருஷம் வேலை செஞ்சுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 370 மர்டர்ஸ் பார்த்துட்டேன், கொலைகள் பார்த்துருக்கேன், ஒரு 600க்கு மேலே ரேப் பார்த்துருக்குறேங்க, 10,000 பேருக்கு மேலே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், பார்க்கக்கூடியாத விஷயங்களை பார்த்துருக்கேன், செய்யக்கூடியாத விஷயங்கள் செஞ்சுருக்கேன். 9.5 வருஷத்தில் என் தர்மம் அது பண்ணியாச்சுங்க அது. பட் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு 35 வயசு உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்தியாவில் இதே வேலையை இன்னும் 25 வருஷத்துக்கு செய்யணுமா, இல்லை நாமளும் வந்து ஒரு சின்ன தூணா வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரக்கு ஒரு லீடர்ஷிப்போ ஒரு கோஆர்டினேஷனோ அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு பல இந்தியாவில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோங்க. ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் கொடுக்குறோன்னா, நான் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு அம்மா என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, சார் என் புருஷனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார், கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னேன், போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு. அந்த ஆள் வந்தார். நம்ம இன்ஸ்பெக்டர் ஓங்கி ஒரு அப்பு விட்டார் அவருக்கு, ஏன் அவன் பொண்டாட்டி அடிக்கிற நீ சாயந்தரம் அப்படின்னு. அவன் சொன்னான், சார் என் பொண்டாட்டி சொல்கிற பிரச்சனையை மட்டும் நீங்கள் கேட்குறீங்களே சார், நான் சொல்கிற பொண்டாட்டி பிரச்சனையும் கேளுங்க சார் நீங்கள் அப்படின்னா. சார் இது வாஸ்தவமான பேச்சு தான், உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை செய்கிறேன், 350 ரூபா எனக்கு கூலி, டெய்லி எனக்கு கூலி கொடுப்பாங்க, 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை செய்வேன் சார், 6:30 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே உடம்பெல்லாம் வலிக்கும், ஒரு டாஸ்மாக் மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மது அருந்துதல் கடையில் போய் ஒரு கோட்டர் வாங்கிக்குவேன் சார், குடிச்சிக்குவேன், அப்போ தான் எனக்கு அந்த வலி போகும். வீட்டுக்கு போனவுடனே பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா சார், ஆரம்பிச்சிருவா, ஏதாச்சும் ஒன்று பேசுவா, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டான் பாரு இவன் சரியில்லைன்னு சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துரு சார், அந்த அம்மாவை அடிப்பேன். நீங்கள் அந்த அம்மாவை நான் அடிக்கக்கூடாதுன்னா நான் குடிக்கிற மது பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க சார். இதனோட பயங்கரமாக இருக்கேன், நாம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணப்போ இன்னொரு பிரச்சனைக்கு போகிறோமே. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா போன வருஷம் டாஸ்மாக் கடையில் சர்க்காரத்துக்கு வந்த கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா
33,000 கோடி ரூபாய். இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வர வருமானத்துல 1/5 பங்கு வந்து மதுல வருதுங்க, நம்ம குடிக்கிற குடியிலிருந்து வருது. எல்லா கலெக்டருக்கும் மாசம் மாசம் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம். என்னப்பா கரூர்ல இந்த மாசம் மது கொஞ்சம் கம்மியா சேல் ஆயிட்டு இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண கலெக்டர்னு சொல்லிட்டு ரெவென்யூ மினிஸ்டர் மீட்டிங் போடுவார். கலெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா ஸ்டேட்லையுமே நடக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அவங்களாம் பயங்கரம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணத்தில் மட்டும் 3,000 கோடி ரூபாய் குடிப்பாங்க. ஓணம் அன்னைக்கு மட்டும் 3,000 கோடி ரூபாய் குடிச்சிட்டு போய் அவ்வளோ கலாட்டாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை நாள் வந்து இந்த பொண்டாட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது, சமுதாய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாமே உந்துதலாக இருக்கக்கூடாது. அது ஒரு காரணம். மது பிரச்சனையை வந்து கை வைக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப்பாக டெப்த்தாக வேரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை மேல்மட்டமாக நமக்கு தெரியுது. ஒரு போலீஸ்காரன் சால்வ் பண்ணுறது மேலே இருக்கிற பிரச்சனை, பட் கீழே இருக்கிற பிரச்சனை கம்ப்ளீட்டாக வேறு.